இன்று ஒரு தகவல்ல பார்த்தீங்கன்னா பூனை வளர்ப்பு மன அழுத்தம் பதட்டத்தை குறைத்து ரத்த அழுத்தத்தை சீராக வைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. 30% வரை இவை சிறந்த தோழமையை தந்து தனிமை உணர்வை நீக்கி நேர்மறை ஆற்றலை வீட்டிற்கு கொண்டு வருகின்றன. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சிலர் வீட்டில் பூனை இறந்துச்சுன்னா நன்மையா தீமையான்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன், கேளுங்க. வீட்டில் பூனை இறப்பது ஆன்மீக ரீதியாக வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நீக்குவதையோ அல்லது வரவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே தடுப்பதையோ குறிப்பதாக கருதப்படுகிறது. இது குடும்ப உறுப்பினர்கள் மீது உள்ள எதிர்மறை தாக்கங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை காத்து அந்த உயிர் பிரிவதாக நம்பப்படுதுங்க. கருப்பு பூனை வீட்டிற்குள் வருவது நன்மையா தீமையா சொல்ல முடியுமான்னு கேட்கிறவங்களுக்கும் சொல்றேன், கேளுங்க. கருப்பு பூனை வீட்டிற்குள் வருவது அல்லது தொடர்ந்து வருவதை பெரும்பாலும் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பின் அறிகுறியாக ஆன்மீக ஜோதிட சாஸ்திரங்கள் கருதுகின்றன. இது நிதிநிலை உயர்வதையும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதையும் கருப்பு பூனை கண்டு பயப்படாமல் அதை அடித்து விரட்டாமல் அன்புடன் கையாள்வது நன்மையேங்க. பூனை கதையில பூனை குறுக்க போனா நல்லதா கெட்டதா அதையும் சொல்லிட்டு போயிரு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் பதில் சொல்றேன், கேளுங்க. பூனை குறுக்கே போனால் பெரும்பாலும் கெட்ட சகுனம் அல்லது தடையை ஏற்படுத்தும் செயலாகவோ, குறிப்பாக கருப்பு பூனை குறுக்கிட்டால் கெட்ட சகுனம் என இந்திய கலாச்சாரத்தில் நம்பப்படுது. இது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் காலப்போக்கில் வெளியே செல்லும் போது பூனையை பார்த்தால் அது கெட்ட சகுனமாகவே கருதப்படுதுங்க. நிஜமான காரணம் பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் காடு வழியே பயணிக்கும் போது புலி போன்ற வனவிலங்குகள் நடமாட்டத்தை உணர்ந்து பூனைகள் எச்சரிக்கும். அந்த எச்சரிக்கையே அலட்சியப்படுத்தியதால் ஏற்பட்ட ஆபத்துக்கள் காலப்போக்கில் மூட நம்பிக்கையாக மாறியதுங்க. பூனையை பற்றி தகவல் அவ்வளவுதானடான்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் சொல்றேன். உங்க கூட பூனையை பற்றி தகவல் சொல்லிட்டே இருந்ததால முருகானந்தபுரம் கும்பாபிஷேக விழாவுக்கு போகணுங்க. நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.